வணக்கம் நண்பர்களே. கிரக ஆட்டத்தால் இன்றிலிருந்து வாழ்க்கையில் என்ன நடக்க போதோ அப்படிங்கிற முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான சோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு எளிதாக நம்மளை ஜெயிக்க விடாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டம் இருக்கும். நம்ம சில பேர் என்ன நினைப்போன்னா அவங்க வாழ்க்கை நல்லா பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு நினைப்போம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது வாழக்கூடிய அவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பிறவி பலன்ட்டு எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் பிறவி பலன்கிறது கிடையாது. நம்மளோட பிறந்திருக்கக்கூடிய அடிப்படையில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய நேரத்தை வைத்து தான் அதிர்ஷ்டம் ஆபத்து வருது. ஸோ அதை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப அப்பப்போ நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அப்படி இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் சமீபத்தில் சூரிய கிரகணமானது நடைபெற்றது. இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாமல் இருந்தாலும் கிரகணத்தன்னைக்கு கிரகங்கள் அடிப்படையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது ஆகஸ்ட் 19க்கு மேலே இந்த கிரக அமைப்புகளை கொண்டு வருது. அதனால் இந்த கிரக அமைப்புகளால் பெரிய பெரிய மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும். அதில் மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்ன மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். சரி, என்ன மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தெளிவாக இந்த வீடியோவில் என்ன மாற்றம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி கிரகணத்தின் போது நடைபெற்ற அந்த ஒரு சில கிரக அமைப்புகள் இப்போ உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல கிரக அமைப்புகளை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ கிரகநிலை பார்க்கும்போது ராசியில் சனி வகரத்தோடு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரிய புதன் குரு, ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கரன் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் ராகு சந்திரன், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் சுகஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, ரணருண ரேகஸ்தானத்தில் 2 கிரக சேர்க்கை, அயனசைன போகஸ்தானத்தில் 2 கிரக சேர்க்கை. ஸோ இந்த மாதிரி கிரக சேர்க்கைகளும் இருக்குது. கிரக சேர்க்கைகள் ஒன்று இருந்தாவே 1000 பலனு கொடுக்கும். அப்போ 2-3 கிரக சேர்க்கை சேரும்போது சொல்லவே தேவையில்லை. அது யோகங்களெல்லாம் ஏற்படுத்தும். அந்த யோகங்கள்லாம் என்ன மாதிரியான யோகங்கள்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்பவும் நமக்கு பலன்கள் கிடைக்குங்கிறத புரிஞ்சு செயல்படணும். கிரகநிலைகள் இப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரகநிலைகள் இப்படியே இருக்க வாய்ப்பு கிடையாது. கிரக மாற்றங்கள் வேறு இருக்குது. கிரக மாற்றங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலேருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த 2 கிரக மாற்றங்கள் இருக்குது. ஸோ கிரக மாற்றங்களும் இருக்குது, கிரக அமைப்புகளும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதற்கேற்ப இப்போ உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அதிர்ஷ்டமும் வரலாம், அட் த சேம் டைம் ஆபத்தும் வரலாம். என்ன பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் என்ன மாதிரியான கிரகங்களால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்குங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தம்மை போலவே மற்றவர்களும் காலத்தை வீணாக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவாக செயல்படுவீங்க. எப்பயுமே நான் மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க எப்படி வேணால் போகணும் அப்படிங்கிற நினைக்கிற குணம் உங்ககிட்ட இருக்காது. எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நேரத்தை வீணடிக்கக்கூடாது, எல்லாருமே சிறந்த முறையில் செயல்படணும் அப்படிங்கிற குணம் உங்ககிட்ட இருக்கும். அது எதிரிகளாக இருந்தால் கூட அவங்கள நீங்கள் விட்டு விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். தம்மை போலவே மற்றவர்களும் ஜொலிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப குறிக்கோளாகவே வைத்திருப்பீங்க.
இந்த மாதிரியாக குறிக்கோளோடு வைத்து காலத்தை வீணாக்காமல் நடந்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஒரு ஆகஸ்ட் 19 ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட விஷயமே பல வழிகளில் இருந்து பணவரவு இருக்கோ, பணவரவு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே இருக்கோ, அதனால் பணவரவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பணவரவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்பது குறிப்பிடப்படுது. அதோடு காரிய தடைகள்லாம் இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கோ புதுசாக எந்த ஒரு காரியத்தை வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றவர்கள் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்வது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. அது நீங்கள் பண்ணுறதுனால அது உங்களுக்கு இன்னும் வெற்றியை கொடுக்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்குள்ளே உண்டாகும். அது மூலியமாக நீங்கள் எல்லாத்தையுமே சாமர்த்தியமாக செய்து முடித்திருவீங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலமானது உண்டாகும். பெரியவர்கள் கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், காரிய அனுகூலம் உண்டாகும். பெரும் புள்ளிகள் அறிமுகமும் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டங்கள் இனி உங்களோட லைஃப்பில் ஏற்படும். இந்த கிரகங்கள் அமைந்திருக்கிறது, கிரக மாற்றங்கள் இதெல்லாம் வைத்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் வியாபாரத்தில் குறிப்பிடப்படுது. தொழில் வியாபாரம் மூலம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபமானது வரும். அதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக வரும். வாக்குவன்மை பண்ணுற அளவுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். கடன் வசதி கிடைக்கும். கடன் வசதி கிடைக்கிறது, பழைய பாக்கிகள் வசூலாகிறது. இந்த மாதிரி எல்லாமே தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு செவ்வென நடக்கும். அதனால் தொழில் வியாபாரத்தில் புதிய விஷயங்கள் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். தொழில் வியாபாரத்தில் புதுசாக எது பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ தொழில் வியாபாரத்தை தொடர்ந்து உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதுசாக பதவிகள்லாம் கிடைக்கும். மெயினாக அந்தஸ்துங்கிறது உயரும். நிலுவையில் இருந்த பணம்லாம் உங்களுக்கு சூப்பராக சேரும். அதனால் நிலுவையில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் பெறுவதற்கு அதிக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். மெயினாக குடும்ப சுகம் பூரணமாக கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான நிலையானது காணப்படும். பிள்ளைகள் வகையில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமை உண்டாகும். சுப காரியங்கள் செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம். அதோடு குடும்பத்தினரோடு கலந்து கொள்வது இது மாதிரியான விஷயங்களும் பண்ணலாம். வாய்க்கு ருசியான இனிப்பு மற்றும் உணவு கிடைக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்ப ரீதியாக இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. நிறைய அதிர்ஷ்டங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வலுவாக ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. என்ன மீன ராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.